அம்மா கல்பனா போன் எடுத்துக்கிட்டல? எடுத்துட்டேன் நீ. என்னம்மா? அம்மா நானும் கல்பனாவும் பியூட்டி பார்லர் போயிட்டு ஃபேஷியல் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறோம்மா. சரி, சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. ஓகேம்மா. கல்பனா, காலையில கல்யாணம், உன் முகத்துல அந்த பூரிப்பும் சந்தோஷமும் இல்லையேம்மா? பயமா இருக்கு அத்தை. முத தடவை ஆன மாதிரி இப்போ ஒன்னும் நடக்காதுல்ல அத்தை. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும்ல அத்தை. அதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம். அன்னைக்கு சொல்லாம ஏற்பாடு பண்ணதுதான் எல்லாம் தப்பா போயிடுச்சு. இன்னைக்கு அருணோட சம்மதத்தோட தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிருக்கோம். அவனால முடியாதுன்னு சொல்லவே முடியாது, சொல்லவும் மாட்டான். நீ தைரியமா இரு. நீங்க இருக்கிற நம்பிக்கையில தான் அத்தை நான் இருக்கேன். உன் நம்பிக்கைய நான் நிச்சயமா காப்பாத்துவேன். சந்தோஷமா போயிட்டு வா. என்ன? ம். வா. சொல்லுங்க சாமி. நீங்க சொல்லுங்க சாமி. எங்கம்மா? அப்பா நாங்க பார்லர் போயிட்டு வரோம். சரிம்மா. வா. அப்பா. சரிங்க சாமி. என்ன வேலு வேதா? வேதா, நீ சொன்ன பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்க. சீதா, சீதா லட்சுமி கொஞ்சம் வாயே. இது பாரு, அண்ணன் பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஐயர் கொடுத்த லிஸ்ட் படி சரியா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோமா. பார். சரிங்க அண்ணி. ஏங்க, மாங்கல்யத்தை எங்க வச்சீங்க? பீரோல தான் வச்சிருக்கேன். சரி வா, நானே எடுத்துறேன். ம். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சிம்ரன். அருண் கிட்ட ரஞ்சிதா வெளியே வந்ததுக்கு அப்புறமா எதையாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம், இப்போதைக்கு ஒத்துக்கோன்னு சொன்னோம். இப்ப கடைசியில அருணை நம்மளே மாட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆமாங்க, அருண் கிட்ட சத்தியம் எல்லாம் வாங்கி அவனை எதுவும் பேச முடியாம பண்ணிட்டாங்களேங்க. அண்ணியும் இத நடத்தி ஆகணும்ன்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அருண் என்ன செய்ய போறானே தெரியலங்க. நம்மளால ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கலாமா? எல்லாமே கையை மீறி போயிடுச்சேங்க. இந்த நிலைமையில நாம என்னங்க பண்ண முடியும்? வேணும்னா எனக்கு உடம்பு முடியலன்ற மாதிரி டிராமா போட்டுட்டுமா? ஏங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாம ஏதாவது உருப்படியா யோசிங்க. சீதா, எல்லா பொருளும் சரியா இருக்கலாமா? சரியா இருக்குண்ணா.